السلام عليكم ورحمة الله وبركاته. رب زدني علما وارزقني فهما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து அரசாட்சி செய்கின்ற ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவன் விரும்புகின்ற அவனுடைய மாளிகையில் எந்த நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து அதற்குரிய கூலியை ஈருலகிலும் தந்தருவானாக என்று முதற்கண் பிரார்த்தித்து, இந்த ஜும்மாவுடைய உரையின் மூலமாக எதை நாம் செவியேற்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்துகின்ற தௌஃபீக்கையும், நடைமுறைப்படுத்த தவறிய மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வாழுகின்ற தௌஃபீக்கையும் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தினுடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி அந்த நீதியை ஏற்படுத்தி இருக்கிறானோ அதே போன்று அல்லாஹ் மறுமையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நஷ்டத்தையும் லாபத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையினுடைய நாளில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நஷ்டமடைந்து விட்டால், உதாரணமாக தம்முடைய வியாபாரத்தில் இன்றைக்கு நஷ்டமடைந்து விடுவான் என்று சொன்னால், நாளைக்கு அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உலகத்தில் ஈமானில் இன்றைக்கு குறைவாக இருந்தால் தௌஃபீக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் தந்து விடுவான். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்றால், திடீர் மரணங்கள். மனிதன் நன்றாக இருக்கிறான், பேசிக்கொண்டிருக்கிறான், உறவோடு பழகி கொண்டிருக்கிறான், அவனுக்கு திடீரென்று மரணம் வந்து மரணித்து விடுகிறான். அப்படியானால் அந்த ஈமானுடைய நஷ்டம் ஏற்பட்டு விடாத அளவிற்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானிய நஷ்டம் என்பது இந்த உலகத்தில் ஏற்பட்டு விட்டால் நாளை மறுமையினுடைய நாளில் அவனும் நஷ்டவாளியாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் தன்னையும் நஷ்டப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தார்களையும் நஷ்டப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். ஈமானிய ரீதியாக, மறுமை ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் தான் இன்றைக்கு சமூக மக்களாகிய நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் வாயிலாக 39வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில், நபியே நீர் கூறுவீராக, குல் இன்னல் ஹாசிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. உண்மையான நஷ்டவாளி யார்? யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழும்போது மறுமையை நஷ்டப்படுத்தி கொண்டாரோ, யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய குடும்பத்தார்களையும் நஷ்டப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள்தான், அலா அறிந்து கொள்ளுங்கள், தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இவர்கள் தெளிவான நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோமினான மனிதர்களை அழைத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இந்த வசனத்தை நாம் எத்தனை முறை செவிமடுத்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வியலில் அந்த வசனத்தை பின்பற்றுவது என்பது மிக குறைவாக இருக்கிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஈமான் கொண்ட மக்களே, உங்களை நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைமுறை குர்ஆன் வசனம் இறக்கி இருந்தும் இன்றைக்கு நாமும் நஷ்டமடைந்து நம்முடைய குடும்பத்தார்களையும் நஷ்டப்படுத்தி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை விட்டும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மரணம் வருவதற்கு முன்னால் ஒரு குடும்ப தலைவர்களாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஈமானை விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காலத்திற்கு பிறகு அந்த குடும்பம் ஈமானிய குடும்பமாக மலர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கு அந்த ஈமானை விதைக்க மறந்து விட்டால், மனைவிக்காக பொருளாதாரம் சேர்க்கிறீங்க, மக்களுக்காக பொருளாதாரம் சேர்க்கிறீங்க, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான ஈமானை, அந்த இல்மை நீங்கள் கொடுக்காமல் விட்டுவிட்டால் உங்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களும் அவர்களுடைய வழியில் நீங்க எந்த வகையில விதைத்து விட்டீர்களோ அந்த வழியில் வாழ்ந்து சென்று கொண்டிருப்பார்கள். இதுல யார் நஷ்டவாளி? நீங்களும் நஷ்டவாளி, குடும்பத்தார்களும் நஷ்டவாளிகள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் மரணித்து விட்டால் இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும் முடிந்து விடுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய குடும்பத்தார்களை மறுமைக்காக வேண்டி தயார்படுத்துகிற விதத்தில் நீங்கள் உருவாக்கி விட்டீர்களே ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய ஈமானிய வாழ்வின் ஒரு பகுதி நன்மை அது உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த குடும்பத்திற்கு ஈமானை கொடுக்க மறந்து விட்டால், பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொடுக்கப்பட வேண்டிய ஈமானை கொடுக்க மறந்து விட்டால், உங்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் வாழுகின்ற அந்த வழிகேடான வாழ்க்கையினுடைய ஒரு பங்கு, பாவத்திலிருந்து ஒரு பங்கும் அது உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாமும் நஷ்டமடைந்து நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் நஷ்டமடைய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான தெளிவான நஷ்டவாளி யார், அவனும் நஷ்டமடைகிறான், அவனுடைய குடும்பத்தார்களையும் அவன் நஷ்டமடைய வைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்படி நஷ்டமடைந்து நீங்கள் மரணித்து போனால், மரணம் என்பது அது தடுக்கப்பட முடியாத ஒன்று, அது உங்களையும் வந்து அடையும், என்னையும் வந்து அடையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அது அடைந்து கொண்டே இருக்கிறது, கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நஷ்டத்தில் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய நிலை மறுமையில் என்னவோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய அடுத்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான், லஹும் மன் ஃபௌகிஹிம் துலலும் மினன் நார், நரகத்திலிருந்து அவர்களுக்கு மேலாக நெருப்பு கங்கை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். வமின் தஹ்திஹிம் குலல், அவர்களுடைய கால்களுக்கு பாதங்களுக்கு கீழிருந்தும் அவர்களுக்கு நாம் நெருப்பு கங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். தாலிக யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதஹு, அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். நஷ்டவாளிகளாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நாளை மறுமையில் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய மனைவியோ, மக்களோ, உறவுகளோ, நண்பர்களோ யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாளில் நீங்கள் என்ன அமல்களோடு வந்திருக்கிறீர்கள்? நஷ்டத்தோடு வந்திருக்கிறீர்களா, லாபத்தோடு வந்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் வியாபாரத்தில் லாபம் அடைந்து விட்டால் எப்படி ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான், அதே போன்று மறுமையினுடைய நாளில் அவன் வெற்றி அடைந்து விடுவானே ஆனால் அங்கே மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அவனுடைய பட்டோலையை அவன் தன்னுடைய வலது கரத்தில் வாங்கும் போது அவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் லாபம் அடைந்து விட்டேன் என்பதாக அவன் அந்த மறுமையினுடைய நாளில் மகிழ்ச்சி கொள்வான். அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய ஒரு வியாபாரம் நஷ்டமடைந்தால் எந்த அளவுக்கு நாம் துக்கித்து வேதனித்து வருத்தப்பட்டு செல்லுகிறோமோ அதே போன்று மறுமையினுடைய நாளில் நீங்கள் நஷ்டமடைந்து விட்டால், இந்த உலகத்தில் நஷ்டமடைந்து விட்டால் கூட லாபத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்.
ஆனால் மறுமையை பொறுத்தவரையிலும் நீங்கள் நஷ்டமடைந்து விட்டால் அங்கே லாபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பே இருக்காது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். தாலிக யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், பயமுறுத்துகிறான். அந்த நரகத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயமுறுத்துகிறான். நீங்கள் நஷ்டவாளிகளாக நாளை மறுமையில் மாறிவிட்டால் உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய் உங்களுடைய பட்டோலை இடது கரத்திலே கொடுக்கப்படும் போது அந்த மனிதன் அங்கே அங்கலாய்த்துக் கொள்வான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் மரணித்து மண்ணோடு மண்ணாக சென்றிருக்க கூடாதா, ஏன் மீண்டும் இந்த பூமியில் இந்த மர்மையில் எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவன் புலம்புகின்ற அளவிற்கு அந்த மர்மையினுடைய நாளுடைய பயங்கரம் இருக்கும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான், யா இபாதி ஃபத்தகூன், என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் வரையிலும் மறுமைக்காக எதையும் நான் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஹயாத்தோடு இருக்கிறோம். இந்த நாளை பயன்படுத்தி உங்களுடைய கடந்து போன விஷயத்திற்காக, கடந்து போன நஷ்டத்திற்காக நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே தௌபா தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாளில் இருந்து மறுமைக்காக வேண்டி லாபகரமான விஷயத்தை சேமிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்றும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லையானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளையும் ஒரு நாளை உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எதுவரை தெரியுமா, அவனுடைய மரணத்தினுடைய நேரம் வந்து மலக்குல் மௌத் அவனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே யாசகம் கேட்பான். அல்லாஹ்விடத்திலே அவன் அனுமதி கேட்பான். யா அல்லாஹ், சிறிது கால அவகாசம் கொடுத்து விட மாட்டியா? ஏன் அந்த அவகாசத்தை கேட்கிறான் என்றால், இந்த உலகத்திலே நீங்கள் நஷ்டவாளிகளாகவே வாழ்ந்து மரணத்தினுடைய நேரத்தை, அந்த சக்கராத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்திலே ஏற்படுத்தக்கூடிய வேதனையை அந்த உடல் அனுபவிக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அவன் முறையிடுகிறான், யா அல்லாஹ், எனக்கு கால அவகாசம் கொடு யா அல்லாஹ், கொஞ்சம் நல்ல அமல்களை, சாலிகான அமல்களை செய்துவிட்டு வருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால அவகாசம் தரமாட்டான். அல்லாஹ் மறுத்து விடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுத்து விடுவான். அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்? உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இந்த உலகத்தில் ஈமான் இல்லாமல் வளர்த்து விட்டால், ஒரு தந்தையாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தை என்ன அமலை செய்து நன்மையை தரப்போகிறார்? நீங்கள் வாழுகிற போது உங்களுடைய குழந்தைகளுக்கு இறைமறை குர்ஆனை கற்றுக் கொடுக்காவிட்டால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அதனுடைய நன்மையில் இருந்து எப்படி உங்களுக்கு தரவிருக்கிறார்? உங்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காவிட்டால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த குழந்தை எப்படி பிரார்த்தனை செய்வான்? எப்படி நீங்கள் லாபம் பெற இருக்கிறீர்கள்? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான், யா இபாதி ஃபத்தகூன், என்னுடைய அடியார்களே நீங்கள் வாழுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நஷ்டம் என்பது எப்படியெல்லாம் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நஷ்டவாளிகள் மறுமையினுடைய நாளில் படுகின்ற அவஸ்தையையும், நஷ்டவாளிகள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அல்லாஹ் விவரித்ததற்கு பிறகு எந்த வகையில் ஒரு மனிதன் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹ் உலைக ஹுமுல் காஸிரூன். திருக்குர்ஆனை திறந்து பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹ், யார் ஒருவர் என்னுடைய வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய வசனத்தை யார் நிராகரிப்பார்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் நிராகரிப்பார்கள். அல்லாஹ்வை மறந்து போனவர்கள் நிராகரிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் நிராகரிப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகின்ற ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் அவன் அதை தன்னுடைய அத்தியாயத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முயற்சிப்பார்கள்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதி அமைந்திருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேரம் ஒதுக்கி உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் இந்த விஷயம் நமக்கு புரியும். எந்த அளவுக்கு என்னுடைய ரப்பை விட்டு நான் அப்பாற்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ரப்பை விட்டு எந்த அளவுக்கு நான் தூரமாக இருக்கிறேன் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கும் போது நமக்கு புலப்படும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் எதையெல்லாம் நாம் நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை நிறைவேற்றக்கூடியவன் தான் முஸ்லிமாக இருக்க முடியும். ஒருவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை இப்படி இருக்கவே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் நேரம் கிடைத்தால் வணங்கிக் கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கத்தை விட்டு விடலாம் என்கிற அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்வானேயானால் இவன் அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்கிறார். அப்படியானால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடிய இவர்கள் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ்வுடைய பேச்சை ஒருவன் நிராகரிக்கிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? அவனை முனாஃபிக் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் தான் நிராகரித்தார்கள், அவர்கள் மறுத்தார்கள், வெளிப்படையாக பகட்டிற்கு நடித்தார்கள், மார்க்கத்தை பின்பற்றுவதை போன்று நடித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உண்மை சுயரூபத்தை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெளிச்சமிட்டு காட்டினான். அவர்கள் யார்? முனாஃபிக் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேத வசனங்கள் எல்லாம் உங்களுடைய கையில் இருந்தும், அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லித் தருவதற்குரிய ஆட்கள் இருந்தும் உங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றிக் கொள்ளவில்லையானால் நீங்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை செவிமடுக்கும் போது அந்த வசனங்களுக்கு தலை சாய்க்க வேண்டும், அந்த வசனங்களை நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் அழைக்கிறான், அழைப்பது அல்லாஹ் அல்லவா? அப்படியானால் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் தலை சாய்ப்பதற்கு ஓடுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். இந்த உலகத்தில் வேண்டுமானால் கஷ்டத்தை, சிரமத்தை அனுபவித்திருக்கலாம், ஆகிரத்துடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பான். அப்படிப்பட்ட லாபத்தை மரணம் வருவதற்கு முன்னால் தேடிக்கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய உறவுகளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது நஷ்டவாளி யார் என்று சொல்லும் போது, அல்லதீன யப்ஹலூன், யார் ஒருவர் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து கஞ்சத்தனம் செய்கிறார்களோ. இந்த கஞ்சத்தனம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே, இந்த பண்பு மோமீன்களுக்கு ஆகுமான பண்பல்ல. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்தில் பல சமூகங்கள் அழிக்கப்பட்டதே என்ன காரணம் என்று சொல்லும்போது அதற்கு பல காரணங்களை சொன்ன ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஒரு காரணத்தை சொன்னார்கள். அவர்கள் கஞ்சத்தனம் உடையவர்களாக வாழ்ந்தார்கள், கஞ்சத்தனம் அதிகமாக இருந்தது. அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய சாபமும் அவர்களுக்கு ஏற்பட்டது, அதனால் அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்படியானால் ஒரு இறை விசுவாசியினுடைய உள்ளம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் விசாலமாக இருக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக, ஏழைகளுக்கு செலவழிப்பதற்காக, உறவுகளுக்கு செலவழிப்பதற்காக அவர்களிடத்தில் விசாலமான உள்ளம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வயஅம்ருன الناس بالبخل, இவன் தான் கஞ்சத்தனமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவனையும் கஞ்சத்தனத்திற்கு தூண்டுகிறான், ஏவுகிறான். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு தர்மம் செய்ய போகும்போது ஒருத்தன் வருவான், ஏன்பா ஏன் அதை செய்யற, ஏன் தர்மத்தை செய்ய, நாளைக்கு உனக்கு என்ன இருக்கு, என்ன செய்ய போற, இப்படி ஒருத்தன் வந்து நின்று செய்வான். தர்மம் செய்யும் போது தடுக்கக்கூடியவன் இருக்கிறான். ஒருத்தன் நல்ல மனசோடு ஒரு குடும்பத்துக்கு செய்யலான்னு நினைப்பான், இவன் அப்பதான் போய் நின்றுட்டு, அவன் ஆளு அந்த மாதிரி ஆளு தெரியுமா, அவனுக்கு போய் நீ செய்யற அப்படின்னு தடுத்து விட்டுருவான்.
அப்ப நாளடைவுல அவனுக்கும் அந்த கஞ்சத்தனம் பழகி போயிடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், தானும் கஞ்சத்தனமாகி அடுத்தவர்களையும் கஞ்சத்தனத்தின் பக்கம் தூண்டுகிறானே வமையத்தவல்ல. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பவன். அப்ப இறைவன் உத்தரவிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். அப்படிதானா? உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நீங்க என்ன செய்ய, தர்மம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு கொடுக்கறதுல யோசிக்காதீங்க, ஏழைகளுக்கு செய்வதற்கு யோசிக்காதீங்க, உறவுகளுக்கு கொடுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே அதுல இருந்து நீங்க கொடுங்க. அல்லாஹ் இப்படி உத்தரவிடுகிறான். ஆனால் கஞ்சத்தனம் என்கிற பண்போடு ஒரு மனிதன் அந்த பொருளாதாரத்தை எனக்குரியது எனக்குரியது என்று அவன் தக்க வைத்துக் கொள்வானே ஆனால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளையை புறக்கணிப்பானே ஆனால் ஃபைனல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். விளங்கிக் கொள்ளுங்கள், அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனியாக இருக்கிறான், அவன் செல்வந்தனாக இருக்கிறான். அவன் நாடினால் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளை அள்ளி அள்ளி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தர்மம் உங்களுடைய செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது, ஜகாத் உங்களுடைய செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மம் செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு என்ன செய்வான், செய்து கொண்டே இருப்பான். இன்னல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபைனல்லாஹ் ஹுவல் கனியு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனியாக இருக்கிறான், செல்வ வளம் படைத்தவராக இருக்கிறான். அவனுடைய செல்வத்தை உங்களுக்கு அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் கஞ்சத்தனம் என்கிற பண்பு எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் 57வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். மூன்றாவது வகையான நஷ்டம் எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான், அல்லதீன யன்குலூன அஹதல்லாஹி மின் பாதி மீசாகிஹி வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வ யுஃஸிதூன ஃபில் அர்லி உலாயிக ஹுமுல் காஸிரூன். அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த ஒரு ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை இவர்கள் உறுதி செய்ததற்கு பிறகு, நம்ம எல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுடைய ஜீன்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலில் இருந்து எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று கேட்கும் போது நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நீ என்னுடைய ரப்பு என்கிற ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறோம். அப்ப நீதான் என்னுடைய ரப்பு என்று சொல்லும் போது அந்த ரப்புக்கு அவனுடைய ஏவல் விலக்கல்கள், அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் உடன்படிக்கை. நீ என்னுடைய ரப்பு தான் என்று சொல்லும் போது, இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோம், நீ தான் என்னுடைய மேனேஜர் சொல்லும் போது அந்த மேனேஜருடைய கட்டளைக்கு என்ன செய்யணும், நாம தலை சாய்க்கணும். இல்லைன்னு சொன்னா நாம அங்கேயும் நஷ்டவாளி ஆயிடுவோம், கம்பெனியை விட்டு தூக்கிடுவோம். உண்மையா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறோம், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு என்று உடன்படிக்கை செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எவன் ஒருவன் அந்த உடன்படிக்கையை முறித்து விடுகிறானோ, நாம் அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கையில ஒரு பெரிய உடன்படிக்கை ஒன்று இருக்கு. என்ன உடன்படிக்கை தெரியுமா? நம்முடைய உறவுகளை எல்லாம் அரவணைத்து வாழுகின்ற ஒரு உடன்படிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவு என்கிற அந்த ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்த போது அந்த உறவு அரிசி பிடித்து கொண்டு கேட்டதாம், யா அல்லாஹ் எனக்கு நீதி வேண்டும். என்ன நீதி வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உறவிடத்தில் சொன்னான், உன்னை யாரெல்லாம் அரவணைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களை நான் அரவணைத்துக் கொள்வேன், உன்னை யாரெல்லாம் துண்டித்து விடுவார்களோ அவர்களையும் நான் துண்டித்து விடுவேன். உங்களுடைய உறவுகளில் யாரோடேனும் நீங்கள் சண்டையோடு இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் நீங்கள் உகந்தவர்களே அல்ல என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தின் மூலமாக நினைவுபடுத்துகிறான். அல்லாஹ் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி இருக்கவே அந்த உறவுகளுடைய விஷயத்தில் நீங்கள் முறிவை ஏற்படுத்தினால், அண்ணன் தம்பிக்கு மத்தியில சண்டை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இது அல்லாத உறவுகள் நட்புக்கு மத்தியில பிரச்சனை, இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கு மத்தியில பிரச்சனை, இதையெல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் பிரிவினையை உண்டாக்கினால் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வெகு தூரம் சென்று விட்டீர்கள். அல்லாஹ் உறவுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார், உன்னை துண்டித்து விடுபவர்களை நான் துண்டித்து விடுவேன். இன்றைக்கு சகோதரத்துவம் பிரிந்து கிடக்கிறது இயக்கங்களால்.
நீ வேறு இயக்கம், நான் வேற இயக்கம். அதனால உன்னை பார்த்தா நான் சொல்ல மாட்டேன், நீ சலாம் சொன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். இயக்கத்தை தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னமல் மோமினூன இஹ்வா. அல்லாஹ்வுடைய உத்தரவு இப்படி இருக்கிறது, மோமீன்கள் யாவரும் சகோதரர்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய தோரணையில் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இன்றைக்கு கொள்கை ரீதியாக, இயக்க ரீதியாக இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறார்கள். சொத்துக்களை பங்கு வைப்பதில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை, இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த பிரிவினை நாளை மறுமையில் உங்களை நரகில் கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், உன்னை துண்டித்து வாழ்பவர்களை நானும் துண்டித்து விடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுடைய உறவை துண்டித்து விட்டானே என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் பாதுகாவலன் என்பவன் யாருமே கிடையாது. காரணம், இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு உண்மையான பாதுகாவல் என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாவல் மட்டும்தான். ஆகிரத்தில் ஒரு அடியானுக்கு உண்மையான பாதுகாவல் என்பது ரப்பல் ஆலமீனுடைய பாதுகாவல் மட்டும்தான். அப்படியானால் இந்த உறவை துண்டித்து வாழுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை துண்டித்து விடுவான். நீங்கள் இந்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்து பூமியில் விஷமத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். செய்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். இவர்கள் யார்? நஷ்டவாளிகள். அப்படியானால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வினுடைய வசனத்தை நிராகரிப்பதை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் கொள்வதை விட்டும் நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை முறித்து வாழ்வதை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையில் நஷ்டவாளிகளாக வாழக்கூடிய மனிதர்கள் நயவஞ்சகர்கள் என்பதை 9வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நஷ்டவாளிகளாக வாழ்ந்து நஷ்டவாளிகளாக மரணித்து நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக எழுப்பப்படுகின்ற நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று நல்ல சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்து முதலாவதை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 18வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்தில், குல், நபியே நீர் இவர்களுக்கு சொல்வீராக, ஹல் நுனப்பியுக்கும் பில் அஹ்ஸரீன அமாலா. செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளி யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளி யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் அவர்களிடத்தில் கேட்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அல்லதீன வல்ல ஸாயிஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய அடுத்த 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய முயற்சி இந்த உலகத்தில் பயனற்று போயிருக்கிறதோ அவர்கள் என்ன எண்ணிக்கொள்வார்கள்? நான் முஸ்லீம், நான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பான் பாருங்க, இவனுடைய அமல்கள் எல்லாமே அழிந்து போகுங்கிறான். இப்ப எனக்கு தொலை தெரியும், எனக்கு யாருமே தொழுகையை பற்றி சொல்லித்தர வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனையா தான் இது. அவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு தெரியும், நான் தொழுதுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஓ இஷ்டத்துக்கு தொழ முடியாதுப்பா. நீ தொழ வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கணும். எந்த அடிப்படையில் நீ தொழுவணும், என்ன செய்யணும், எதை ஓதணும், இதெல்லாமே உனக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லி தந்த அடிப்படையில் நீ அந்த அமலை வைத்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய அமல்கள் பாதுகாக்கப்படும். உன்னுடைய அமல் உனக்கு லாபம் தரும். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தவறான எண்ணம், நீ என்றதெல்லாம் சரின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இப்ப உதாரணமாக பெண்கள் தொழும்போது தன்னுடைய உடல்களை எல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தொழும்போது அவர்களுடைய முகத்தை மறைக்கப்படக்கூடாது என்பது தொழுகையினுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களில் ஒன்று. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான பேர் தொழுகையில் என்ன செய்வாங்க? முகத்தை மறைச்சுக்கிட்டே நின்று தொழுவாங்க. காரணம், நான் செய்வது சரி அப்படின்னு நினைக்கிறான். அப்ப முகத்தை மறைக்க கூடாது என்று தொழுகையினுடைய ஃபிக்ஹுகளில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். நீங்கள் தொழும்போது முகத்தை திறந்திருக்க வேண்டும். ஹரமுக்கு போற உம்ராவுக்கு போறவங்களை பாருங்க, யாராவது முகத்தை மறைச்சிருப்பாங்களா?
தல்பியா ஸ்டார்ட் பண்ணாலே முகத்தை ஓபன் பண்ணிடணும், முகத்தை திறக்கவே மூடவே கூடாது. அல்லாஹ்வை வணங்கும் போது பெண்கள் முகத்தை மூடக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். அப்படியானால் தொழும்போது உங்களுடைய முகத்தை நீங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். ஆனா இவன் நினைக்கிறான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் இப்படித்தான் தொழுவேன். அப்படியானால் உங்களுடைய அமல்கள் வீணா போயிட்டு இருக்குங்கிறான் அல்லாஹ். இப்படி ஒரு வகையான நஷ்டம் உங்களிடத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க செய்யக்கூடிய அமல் குர்ஆன் ஹதீஸோடு ஒத்திருக்கிறதான்னு முதல்ல பாருங்க. நான் இப்படி தொழுகிறேன், இது சரியா? நான் இப்படி வரலாற்று வைக்கிறேன், இது சரியா? நான் இந்த திக்ரை ஓதுறேன், இது சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா என்பதை கவனித்து அவதானித்து அதை என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களை எவ்வளவுதான் நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து நஷ்டவாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்று 18வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனத்தில் அந்த நஷ்டவாளிகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 18வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நஷ்டவாளிகளை குறித்து சொல்லுகிறான். ஆகவே அந்த வசனங்களை தங்களுடைய இல்லங்களில் சென்று திருக்குர்ஆனை எடுத்து திறந்து பார்த்து அந்த நஷ்டத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வழிகாட்டுதலோடு நஷ்டவாளிகள் இல்லாமல் மறுமையினுடைய லாபத்தை சம்பாதித்த நிலையில் மரணிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.